அர்ஜுன் உங்களை பத்தி அமெரிக்கால இருக்கிறப்போ நிறைய சொல்லியிருக்கான். சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு நடுவில் நடந்த எல்லாத்தையும் சொல்லியிருக்கான். அதுதான் அவனுக்கு ஒரே வேலை. ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது உங்க டாபிக் வந்துடும். சிம்பிளா சொல்லணும்னா என் டார்லிங் மூச்சு விட கூட மறப்பான். ஆனா உங்க பேச்சு எடுக்க மறக்கவே மாட்டான். டேய் அப்புறம் இது தெரியுமே, டிடி தானே. என்ன பத்தி மாம் சொல்லிருக்காரா? சொல்லியிருக்கானே. நீங்க தானே அடிக்கடி வீடியோ கால் பேசுவீங்க. ஆமா ஆமா. நீங்க வீடியோ கால் பண்ணி பேசின போதுமே டார்லிங் பயங்கர குஷி ஆயிடுவான். அப்போ என்ன பத்தி மச்சான் ஏதாவது சொல்லியிருக்கானா? ஆ? ஆமா, நீங்க யாரு? மனோ, இவனோட ஃப்ரெண்டு. ஓ சாரிங்க, உங்களை பத்தி எதுவும் பெருசா சொன்னது இல்லைங்க. அவன் சொல்றது இருக்கட்டும், நீங்க என்ன அவனுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டா? என்ன எப்படி கேக்குறீங்க? வார்த்தைக்கு வார்த்தை டார்லிங் டார்லிங் கூப்பிட்றப்பவே தெரியணும்லாமா நாங்க எவ்வளோ க்ளோஸ்ன்னு. அதனால தான் அந்த கேள்வியே கேட்டேன். எவ்வளோ க்ளோஸாக இருந்தாலும் எங்கள் ஊரில் மச்சான் தான் கூப்பிடுவாங்க. பட் அமெரிக்கா அப்படி இல்லை, ரொம்ப டெவலப்டு கல்ச்சர் அங்கே. ஒரு பையனும் பொண்ணும் அப்படி கூப்பிட்டா நல்லா இருக்கும். ஆனால் என்ன நீங்க இவ்வளோ பேக்வேர்டா இருக்கீங்க? உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்கு தெரியுமா? ஒரு ஆம்பளையும் சேர்ந்து வாழ்றதே தப்பில்லைன்றப்போ டார்லிங்னு கூப்பிடுறது சாதாரண விஷயம். உங்களுக்கு தான்ப்பா அது சாதாரணம். ஆனா எங்க ஊர்ல அது பெரிய அவமானம். ஆரம்பத்தில் அப்படிதான் இருக்கும், போக போக பழகிடுவீங்க. டார்லிங் முதல்ல போய் சாப்பிடலாம் வா. பவி டிடி போங்க போய் சாப்பாடு எடுத்து வைங்க. இன்னைக்கு நீங்க சமைக்கிறத சாப்பிட்டுட்டு டார்லிங் மிரண்டு போயிடணும்.